பிளே ஆஃபுக்குள் வரவே மாட்டார்கள். முதல் 4 இடங்களை இவர்களால் எட்டி பிடிக்கவே முடியாது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி 4 தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றுக் கொண்டதன் மூலமாக இப்பொழுது 2வது இடத்தை எட்டி பிடித்திருக்கின்றது. ஓட்ட நிகர சராசரி வேகத்தில் தான் 2வது இடம். புள்ளிகள் என்று பார்த்தால் 14 புள்ளிகளோடு SRH ஓடு சமநிலையில் காணப்படுகின்றது. ஓட்ட நிகர சராசரி வேகத்தின் அடிப்படையில் SRH 1வது இடம். மிக அபாரமான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. குஜராத் டைட்டன்ஸ் அணி மிக சிறப்பான முறையில் துடுப்படுத்த அணி இந்த வெற்றியினை தனதாக்கி இருக்கின்றது. 229 ஓட்டங்கள், 4 விக்கெட் இழப்பிற்கு. சாய் சுதர்ஷன் 36 பந்துகளில் 55 ஓட்டங்கள், 6 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள். சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ஓட்டங்கள். மிக அபாரமான ஆரம்பம். 10.5 ஓவர்களில் 118 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். பின்னர் ஜோஸ் பட்லர் 10 பந்துகளில் 13 ஓட்டங்கள், 20 பந்துகளில் 37 ஓட்டங்கள். வாஷிங்டன் சுந்தர் பந்துவீச்சை பொறுத்தவரையில் 2 விக்கெட்டுகளை பிரிஜேஷ் சர்மா கைப்பற்றியிருந்தார். ஜஸ்ராஜ் புஞ்சா மற்றும் ரவீந்தர் ஜடேஜா ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஆரம்பத்திலேயே வேகமாக விக்கெட்டுகளை இழந்தது. ஜெய்ஷ்வால் 3 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். சூரியவன்சி வலிமையான அதிரடியை காட்டிய போதும் தொடர முடியவில்லை. 16 பந்துகளில் 36 ஓட்டங்கள். துருவ் ஜுரேல் 10 பந்துகளில் 24 ஓட்டங்கள். ரவீந்தர் ஜடேஜா 25 பந்துகளில் 38 ஓட்டங்கள். எவருமே சரியான முறையில் துடுப்படுத்தாடாமல் போக 16.3 ஓவர்களில் 152 ஓட்டங்கள் பெறப்பட்டன. பந்துவீச்சில் ரஷீத் கான் 33 ஓட்டங்களை வழங்கி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். ரபாடா 33 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். முகமது சிராஜ் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார், ஓட்டங்களை வழங்கியிருந்தார். ஜேசன் ஹோல்டர் 2.3 ஓவர்களில் 12 ஓட்டங்களை வழங்கி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். இறுதி நேரத்தில் ஜேசன் ஹோல்டர் உருட்டி எடுத்துக் கொடுத்தார். ஆரம்பத்தில் ரஷீத் கான் தன்னுடைய கைவரிசையினை காட்டியிருந்தார். ஆரம்ப விக்கெட்டுகளும் வேக பந்து வீச்சாளர்களால் உடைக்கப்பட்டதும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைந்து கொண்டது. இந்த போட்டியில் இப்பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வியினை சந்தித்ததன் காரணமாகவும் 1வது இடத்தில் இருந்த ஒரு அணி இப்பொழுது 5வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதும் பிளே ஆஃப்ஸ் அவர்களுக்கு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதும் மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கடந்த 2 போட்டிகளில் தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வந்தவர்களால் இப்பொழுது தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற முடியாமல் இருக்கின்றது. முதல் 4 போட்டிகளிலும் வெற்றியினை பெற்றுக் கொண்டார்கள். அதன் பின்னர் 2 தோல்வி 1 வெற்றி, பின்னர் 1 வெற்றி 1 தோல்வி 1 வெற்றி 2 தோல்விகள் என்ற நிலையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி மிக அபாரமாக வெற்றிகளை தனதாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்கள் இப்பொழுது முன்வரிசையில் வந்திருக்கின்றார்கள். பிளே ஆஃப் வாய்ப்புகள் அவர்களுக்கு மிக 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 அருகாமையில் வந்திருக்கின்றது என்று சொல்லலாம். இன்னும் மீதம் இருக்கின்ற 3 போட்டிகளில் ஒரு வெற்றி அவர்களுக்கு பிளே ஆஃப்ஸை கொண்டு வரும். எவ்வாறு அவர்கள் செயல்பட போகின்றார்கள்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், KKR, CSK அணிகளுடனான போட்டிகளை காத்திருக்கின்றன. எனவே குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வெற்றி பெறப் போகின்ற அணி கிட்டத்தட்ட பிளே ஆஃபுக்குள் செல்ல போகின்றது. ஒரு அணிக்கு பிளே ஆஃப் சொல்லலாம். ஆனால் கூட 16 புள்ளிகளை பெற்றாலும் 100% தெரிவு செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. உறுதி செய்யப்படும் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இன்றைய தினம் முக்கியமான 2 போட்டிகள் நடைபெறப் போகின்றன. இந்த 2 போட்டிகளை பொறுத்தவரையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 1வது போட்டியில் இன்றைய தினம் விளையாட போகின்றது. அதாவது இன்றைய நாளுக்கான 1வது போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியோடு விளையாட போகின்றது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து இறுதி இடத்தில் காணப்படுகின்றது. இனி அவர்கள் தோல்வியினை சந்தித்தால் வெளியே சென்று விடுவார்கள். சகல போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையிலேயே காணப்படுகின்றார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் அவ்வாறான நிலைமைதான் காணப்படுகின்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10 போட்டிகளில் 10 புள்ளிகள், குறைந்தது 3 வெற்றிகள் தேவை. சேஃப் ஜோனுக்கு வருவதற்கு 4 போட்டிகளையும் வெற்றி பெற்றால் தான் அடுத்த சுற்று வாய்ப்புகள் கிடைக்கும். CSK ஆரம்பத்தில் பிளே ஆஃப்ஸை எட்டி பார்க்கவே முடியாது என்கின்ற நிலைமையில் இருந்தது. ஆனால் இப்பொழுது தங்களுக்கான வாய்ப்புகளை ஓரளவு அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 10 போட்டிகளில் 6 புள்ளிகள். அவர்கள் மீதமுள்ள 4 போட்டிகளையும் வெற்றி பெற்றுக் கொண்டால் மொத்தமாக 14 புள்ளிகளை பெற்றுக் கொள்வார்கள். இங்கே அங்கே தட்டு தடுமாறி ஏதும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் 100% உறுதியாக சொல்லிவிட முடியாது என்கின்ற நிலைமையில் இன்றைய 1வது போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகளுக்கு இடையில் நடைபெறப் போகின்றது. போட்டிகளுக்கு இனி விறுவிறுப்பு பஞ்சம் இருக்காது என்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த போட்டி சென்னையில் நடைபெறப் போகின்றது. 3:30 ஆரம்பமாக போகின்றது. மறுபுறத்தில் நேரு ஸ்டேடியத்தில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்கின்ற அதே நேரத்தில் மறுபுறத்தில் இங்கே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் LPL சென்னை அணி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக ஆரம்பிக்க போகின்றது. ஒரு விறுவிறுப்பான தருணமாக இருக்கும். எனவே விஜயின் சிக்கல்கள் இழுபறிகள் இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்ற நிலையில் விறுவிறுப்பாக இனி IPL மாறும் தமிழ்நாட்டில் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இரவு பொழுதில் இன்றைய தினம் நடைபெறப் போகின்ற அடுத்த போட்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான போட்டியாக இடம்பெறப் போகின்றது. மும்பை இந்தியன்ஸ் அணி அந்த போட்டியில் விளையாட போகின்றது. மும்பை இந்தியன்ஸுக்கு ஏன் இந்த நிலைமை என்பதும்
ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோடு தான் அந்த போட்டி நடைபெறப் போகின்றது என்பதும் முக்கியமான விஷயம். எனவே புள்ளி பட்டியலை பொறுத்தவரையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு கிட்டத்தட்ட அவர்கள் இன்னும் 2 வெற்றிகளை பெற வேண்டும். மீதமுள்ள 4 போட்டிகளில் 16 புள்ளிகளை பெறுவதற்கு அடுத்தடுத்த 2 தோல்விகள் என்பது அவர்களுக்கு ஒரு சிக்கல் நிலையினை உருவாக்கி இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் 6 புள்ளி, 4 போட்டிகளிலும் மீதமுள்ள போட்டிகளில் வெற்றி பெற்றால்தான் 14 புள்ளிகளை பெற முடியும். எனவே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இன்றைய தினம் போராடுமா? மும்பை இந்தியன்ஸ் அணி ஏதாவது மாற்றங்களை செய்யுமா? ஹார்திக் பாண்டே இப்பொழுது அணித்தலைவராக இல்லை என்பது தெரியும். பெங்களூர் செல்லவில்லை அவர் என்பதும் இன்னும் ஒரு தகவலாகவும் இருக்கின்றது. எனவே சூரியகுமார் யாதவின் தலைமையில் மும்பை இந்தியன்ஸ் அணி மீள்வதற்கு ஒன்றை காட்டுமா? ரோஹித் சர்மா அணிக்குள் வந்திருக்கின்றது, பலமாக இருக்கின்றது. எனவே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி மிகுந்த விறுவிறுப்பாக இருக்கும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 2 அணிகளும் 2வது தடவையாக மோதுகின்றன. இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான முதலாவது போட்டி மிகுந்த பரபரப்பான விறுவிறுப்பான போட்டியாக, ஓட்டங்கள் அள்ளி குவிக்கப்பட்ட போட்டியாக நடைபெற்றது. 18 ஓட்டங்களினால் அந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெற்றிருந்தது. மும்பையில் வைத்து வங்கடையில் அந்த வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். எனவே இன்றைய தினம் அதை மாற்றி மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றுக் கொள்ளுமா, இல்லாவிட்டால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு வெற்றி கிடைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி 2வது சுற்று இந்த பிளே ஆஃப் நோக்கி நகர்வதனால் IPL ஆனது மிகுந்த விறுவிறுப்பான ஒரு கட்டத்துக்கு நகரும் என நாங்கள் எண்ணி பார்க்கலாம்.